இல்ல இந்த விளக்கம்லாம் நோத்தாட்ட கேட்க போன் அடிச்சு நீ சும்மா இருங்க உள்ள வளர்த்துற லட்சணத்தை பாரு போமா புழுக்கு புழுக்குன்னு இருக்கே வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மத்த வேலை எப்ப பாப்பா நீ எத்தனை மணிக்கு இரு வீட்டுல சொல்லப்படாதுங்கிற இப்ப வைக்கிறேன் பாரு உனக்கு ஓலை ஹலோ சம்மந்தி நல்லா இருக்கீங்களா அண்ணன் நல்லா இருக்காளா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான தாக்க சொல்லணும்னு தான் ஃபோன் பண்ணேன் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க சொல்கிறோம்னு ஒரு சட்னி கூட வைக்க தெரியலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா அதை பக்குவமாக சொன்னோம்னா செய்ய தெரியலை அந்த பையன் ஒரு கோவக்கார பையன் தூக்கி போட்டு சங்கில் முடிச்சு விட்டேன்னா அப்புறம் நாளைக்கு நீங்கள் கேட்கக்கூடாதுங்க அதுக்காகத்தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் அப்படின்ட்டு சொல்கிறேன் கோவிச்சுக்கிறாதீங்க பிள்ளைய கண்டிச்சு வைங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது சரியா என்ன நம்மள்கிட்டே வந்து நம்ம பிள்ளைய பற்றி குறை சொல்கிறாளேன்னு நினைக்காதீங்க அப்படி குறையெல்லாம் சொல்லலை நீங்கள் ஒரு புத்தியமதியை சொல்லி நல்லா நடந்துக்க சொல்லுவீங்கன்னு தான் சொல்கிறேன் நான் சொன்னேன்னு சொல்லிவிடாதீங்க மேற்கொண்டு வர வில்லங்கத்தில் வந்துடும் அதனால் நீங்களாக புத்திமதியாக சொல்லி கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சுக்கோங்க சரியா ஆமாம் மயன்கிட்ட சொல்லி கொடுத்துருவா வீலுக்கு முன்னாடி புருஷனை குடிக்கிட்டு குச்சு 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 குச்சுன்னு பேசுகிறதுக்கு போயிடுறா ரூமுக்குள்ளே இதெல்லாம் கெட்ட பழக்கம் சொல்லி வைங்க புத்திமதியாக சொல்லி வைங்க சரியா நீ சரி நீ வச்சிட்றேன் மகளே செத்த புருஷனை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிற இருக்குடி உனக்கு ஆப்பு மொத்த மகளே ஏன்டிப்பா அந்த பொண்ணை பாட்டு நீ பாட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அது பாட்டு ஒழுங்காக பார்க்குது தேவையில்லாம அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன என்ன பார்க்குது என்ன உங்களுக்கு என்ன தெரியும் வீட்டில் என்ன வேலை ஆக்குதுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா ஆம்பளைங்கிறக்காக தொண்டை உதவி தோலில் ஓட்டுக்கிட்டு எனக்கு என்னன்னு ஓடி போயிடுறீங்க நாளில் வீட்டுக்குள்ள வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்குலாம் தெரியும் என்ன பண்ணுறா என்ன செய்கிறான்னு உங்களுக்கு என்னங்க தெரியும் புருஷங்கிறக்கா ஒரே வாக்கில் ஓவர் கண்ட்ரோல் பண்ணாதீங்க என்னைய நாளில் இருந்து குப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ள எனக்கெல்லாம் தெரியும் அவன் என்னென்ன பண்ணுறான்னு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க மாமியா மரமோ என்னென்ன கட்டி சேரட்டும் நீங்கள் விட்டுட்டு போய்கிட்டு இருக்கணும் சரித்தா இது எனக்கு தேவையா நான் தேவையில்லைன்னா போங்க வீடு ஊட்டியாச்சு பாத்திரம் கழுவியாச்சு இனி ஒரு வேலையும் இல்லை என்ன கால் வருது மாமா சாப்பிட்டீங்களா அம்மா கால் பண்ணுறாங்க அம்மா நல்லா இருக்கேம்மா நீ நல்லா இருக்கியா நம்ம அந்த வீட்டில் கட்டி கொடுத்து போமா என்னது சட்னி வைக்க தெரியாத நான் சொல்லவே இல்லைம்மா சட்னி வைக்கவா சாம்பார் வைக்கவான்னு கேட்டேம்மா அதை அப்படி திரும்பி விட்டுருச்சுமா ஒரு மாதிரி அதுக்குள்ளே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிச்சா அம்மா இது ஒரு போடாவது குடும்பமா அது என்ன பேசுனாங்க ஐயோ என்னால் அத்தையை வந்து உண்மையிலே அத்தை மாதிரியே முடியாது அவர் கூட கொஞ்சம் ரொம்ப கோவப்பட்டா கூட அத்தை தான் நிறையா விஷயத்தில் வந்து காப்பாற்றிடுவா இட்லியா தின்னு தள்ளுறாமாவ இட்லி 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 இட்லின்னு சாவடிக்குது இங்கே வரங்க திருவிழாவுக்கு வர போறீங்கள வெறும் இட்லி தான் உங்களுக்கு சாங்க சொல்கிறேன் இது சொல்கிறேன் எதுவும் நம்பாது அவங்க சமையல் விஷயத்தில் அத்தை சொல்லி கொடுத்து தான் நான் எல்லாமே இது பண்ணுறது ஆமாம் ஆமாம் அம்மா சாவியை போட்டிருக்காம்மா நம்பாதியம்மா எனக்காம்மா சட்னி செய்ய தெரியாது நீ சொல்லி கொடுத்துருக்கீங்களம்மா ஆமாம் 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 அவர் நல்ல டைப்பு ஆமாம் ஈவினிங் 5 மணிக்கு வந்துடுவாருமா ஆமாம் நீங்கள் படத்தை கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு அம்மா நீ வந்து இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அம்மா ஜல்லிக்கு பிரோஜனமாக வாங்க ஒரு நிம்மதியாக ஒரு சாப்பாடு திங்க முடியும்னு நினைக்கிறியா நீங்கள் அதுக்குள்ளே சாவியை போட்டிருக்குவாரு அம்மா நான் ஏதாவது இங்கே நடக்கிறது அது உனக்கு கால் பண்ணி சொல்கிறேண்ணா நீ ஏதாவது சொல்கிறேண்ணா ஒன்றும் சொன்னது கிடையாது என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அத்தை வாங்க அம்மா பேசிட்டு இருக்கா அத்தை அம்மா பேசிக்கிட்டு இருக்கா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா நீ என்ன இது இந்த மாதிரி வைக்க தெரியலன்னு சொல்லி சொன்னாக்கா நீ இதை வந்து ஊர் புறா பரப்பிக்கிட்டு தெரியுறா கேவலப்படுத்திக்கிட்டு அத்தை நான் ஃபோன் பண்ணி சொல்லல அம்மா ஒரு நிமிஷம் அத்தை நான் ஃபோன் பண்ணி சொல்லலத்த நீங்க வந்து நீங்க தான் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க இப்படி ஒன்று பற்ற வச்சு விட்டாளா நான் சொல்லாததை சொன்னோம்னு சொல்லிட்டாளா அவன்கிட்ட அத்தை நீங்க தான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்க இதுக்கு பேர் தான் சம்மந்தம் விடுன்னு சொல்றதா இப்படி பத்த வச்சுட்டு மாமியா மருமகளை சண்டை உருவாக்குறதா இப்ப யார்கிட்ட பத்த வச்சு நீங்க பத்த வச்சீங்களா அவங்க பத்த வச்சா இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா ஒரு மாமியாங்கிற ஒரு மரியாதை இருக்கா ஆமாப்பா நான் என்னமாமா பேசிட்டேன் என்ன நீ பேசுன இங்க இருந்து பஞ்சாயத்து நோத்தாக்கு தாக்க சொல்றீங்க என்ன அர்த்தத்துல சொன்ன என்ன விடுங்க எனக்கு ஒண்ணு தெரியாது மாமா நான் என்னது நீங்க என்னத்த சொன்னீங்க எதுக்கு நோத்தாட்ட போய் சொன்ன நான் சொல்லலத்த 4 செவத்துக்குள்ள நடக்கிறது 4 செவத்துக்குள்ள தான் இருக்கணும் ஊரெல்லாம் சொல்றதுக்கு என்னது அப்ப என்ன அசிங்கப்படுத்தியா நோத்தாக்கிட்ட சொல்லி இல்லத்த நான் அசிங்கப்படுத்துறேனா அத்தை நீங்க நான் சொன்னோம்னா அவ சொன்னாளா வர சொல்லு இல்ல அவங்க அப்படி சொல்லல நீங்க சொன்னீங்க வர சொல்லு இல்ல அத்தை
இது சரியா வராது, எனக்கு செட் ஆகாது. அத்தை இதுக்கெல்லாம் இருக்கு வீட்ல இருந்து வர சொல்லணும். வரணும், வந்தாதே நான் சொன்னா சொல்லலையாங்கிறது தெரியும். அத்தை என்னத்த நீ பண்றது உனக்கு தப்புன்னு தெரியல, அப்ப நான் பேசுறதே தப்புன்னு நோத்தாக்கட இல்ல அத்தை, பத்தி அம்மா இல்ல அத்தை, அம்மா கால் பண்ணா என்னடி இட்லிக்கு சட்னி தெரியலையா அப்படின்னு சரி ஒருவேளை நீங்க ஏன் சொல்லிருப்பீங்களோ அப்படிங்கறதுல நான் இது ஒரு பேச்சுன்னு பேசாதேடி. மாமா ஏதாவது பேசுங்க மாமா. சும்மா இருக்கா என்னத்தை தூக்கி போய் ஜங்கலை மிதிக்கிறக்கா அவங்க அத்தை. ஒரு குடும்ப பொண்ணு எப்படி நடந்துக்கணும்னு பக்குவத்தை சொல்லணும். அதை விட்டு தூக்கி போட்டு ஜங்கலை மிதிக்கிறக்கா. ஏன்டி என்னைக்கு நான் ஜங்கலை மிதிச்சேன்? மாமா பேச்சா பாரு, பெரிய மனுஷன் பேசிட்டு போற பேச்சாவா பேசுறாரு? சரி அத்தை அதை விடுங்க அத்தை. இப்போ இந்த பிரச்சனை விடுங்க, இந்த பிரச்சனை வேணாம் அத்தை, விட்டுருங்க இந்த பிரச்சனை எடுத்து விடுங்க. வந்தோன்னா அவர்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, எதுவும் வேணாம். நம்ம இது எப்படி வரட்டும், அவனும் வரட்டும். நான் சொன்னா சொல்லலையாங்கிறது அவன் சொல்லட்டும், நான் ஏத்துக்கிறேன். நோத்தா கூட வேணாம், என் புள்ள சொல்லட்டும், நான் ஏத்துக்கிறேன். அத்தை அவர் உங்களுக்கு வந்ததுல இருந்தே சரியில்லை. நான் இல்லத்த சரியில்லை. என்ன நான் என்னத்த சரியில்லை? நீ எங்கே போன் வச்சுட்டு பேசுற? இப்படிதான் போன் வச்சுக்கோ எல்லாரும். ஆஸ்திரேலியால நாங்க எங்க ஃபேமிலில ஆஸ்திரேலியாவில் வை, எங்கேயோ வை. இங்க அப்படியெல்லாம் பழக்கம் கிடையாது, இதெல்லாம் கெட்ட பழக்கம். அடியே ஆண்டவன் மேல சத்தியமா இந்த திண்ணையில உட்கார்ந்து நம்மாட்ட நான் பேசவே இல்லை. அப்ப வேற எங்கேயும் உட்காந்து சாவி போட்டிலாத்த? சாவி போட்டனா? என்னைய டென்ஷன் பண்றாளே. சாவியில வாயில வந்து டென்ஷன் பண்றியடி. இத பாரு, கண்டிப்பா உன் புருஷன் வந்த உடனே நான் சொல்லுவேன். நான் இதை சொல்லாம விட மாட்டேன்டி, சொல்லாம விட மாட்டேன். திண்ணையில உட்காந்துனா உண்மையிலே சாவி போட்டுருக்க. ஏய் உன் புருஷன் வந்த உடனே கண்டிப்பா சொல்லுவேன், என் பிள்ளைகிட்ட நான் சொல்லுவேன். நான் சொல்றேன்னா இல்லையான்னு மட்டும் வர நீ.